செய்திகள் தொடர்கின்றன. அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் பலவும் தங்களது உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்களிடம் விருப்ப மனு பெற்று வரும் நிலையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கமான இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பாக பேரவையில் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலரும் ஒரே நேரத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். அதன்படி அப்துல் ரஹ்மான் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என முகமது யாசிர் மற்றும் முகமது இப்ராஹிம், குன்னம் தொகுதிக்காக ஈசே பேரவை மாநில துணை செயலாளர் பெரம்பலூர் ராசித் அலி, அம்பத்தூர் தொகுதிக்காக மாவட்ட அமைப்பாளர் எச் முகமது சாகிர், தம்பரம் தொகுதிக்காக மாநில துணை செயலாளர் பினயத்துர் அயூப், பூம்புகார் தொகுதிக்காக மாவட்ட அமைப்பாளர் சீர்காழி ஃபசல் அகமது ஆகிய பலரும் அப்துல் ரஹ்மானுக்காக விருப்ப மனுவை அளித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என 4 முனை போட்டி அமைய உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி, மணவேலி, அரியாங்குப்பம், ஏம்பலம், மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட 30 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர்களை தன்னிச்சையாக நிறுத்துகிறது. இதற்கான விண்ணப்ப வடிவங்கள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரி ரெயின்போ நகரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாநில செயலாளர் சுவாமிநாதன் ஆகியோர் மனுக்களை பெற்றனர். இதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழக மணவேலி தொகுதி நிர்வாகி முருகன் தனக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தருவதாகவும், உங்களுக்கு தான் சீட்டு என்று ஏமாற்றி கட்சியில் இணைந்ததாகவும், இதை நம்பி பல லட்சம் ரூபாய் செலவு செய்ததாகவும் தெரிவித்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், 30 தொகுதியிலே நாங்கள் தனித்து போட்டு சொல்லிட்டாங்களே இல்லையா? பத்திரிக்காரர் நீங்கள் சொல்லுங்க, சொல்லிட்டாங்களே இல்லையா? இப்போ என்ன ஆய் கட்டுறதுக்கு 5 தொகுதி கூட்டணிக்கு பேசிட்டாங்க. இவங்க எப்படி கூட்டணி பேசுவாங்க? தளபதி இல்லாம, எந்த அறிவிப்பு இல்லாம தளபதி 30 சீட்டு தனித்து போட்டு பாண்டிச்சேரி புதுவையில் சொல்லிட்டு உங்களை எல்லாம் தெரியல. இப்போ இவங்க என்ன காது குத்துறதுக்கு சொல்றாங்க. அவங்க கூட்டணிக்கு 5 சீட்டு கேட்டுக்கிறாங்க, நான் கொடுக்க போறேன் அப்படின்னு நாய் கட்டுறாங்க. என்னன்னாக்கா நேற்று கூட்டி என்கிட்ட பேசுறாங்க. ஏற்கனவே என்ன சொன்னாங்க, தளபதி முகம் இருந்தால் போதும், உனக்கு தான் சீட்டு, நீ ஜெயிச்சிடுவ, நீ உன் வேலையை பாருன்னாங்க. இப்போ கூட்டி நேற்று நைட்டு பேசுறாங்க, அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ கொடுப்பியா? யாரை வச்சுக்கின? ராம வச்சு நேருக்கு நேர் கேட்குறாங்க. ராமுன்ற வேட்பாளர் நேருக்கு நேர் வச்சுக்கின பஞ்சாயத்து பேசுறாங்க மேலே. இதெல்லாம் நியாயமா? இதுவரை 2000 பேருக்கு செயல் வீரர் கூட்டம் எந்த ஒரு டிவி கட்சிக்காரும் யாரும் போட்டது கிடையாது. அவர் அண்ணன் மணவேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் தங்கப்பள்ள முருகன் அவர்கள் 2000 பேரை கூட்டி செயல் வீரர் கூட்டம் போட்டார். அந்த செயல் வீரர் கூட்டத்தில் புதுச்சேரியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் அந்த மேடையில் 2000 பேர் மத்தியிலேயே முருகன் தான் மணவேலியோடைய வெற்றி வேட்பாளர்னு பகிரமா அறிவிச்சாங்க. இன்னைக்கு ராமன்ற கூட்டம் வந்துக்கின நமது புசி ஆனந்தும் சாமிநாதனும் பொதுவன் சொல்லிட்டு கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேட்பாளர்கிட்டையும் பணம் டீல் பேசுறாங்க. அந்த டீல் பேசதான் நமது தலைவர் விஜய் அவர்கள் பணத்தை கொடுத்துதான் வேட்பாளரை கூப்பிடணும்னு அவசியம் இருக்கா? நாகப்பட்டினம் மாவட்டம் சோழவித்யாபுரத்தில் கீழையூர் போலீஸ் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக 2 லாரிகள் மண் ஏற்றிக்கொண்டு வந்தது. போலீசார் அதனை வழிமறித்து விசாரணை செய்தபோது அந்த மண் லாரிகளும் ஒரே நம்பர் உடைய லாரிகள் என தெரிய வந்ததை அடுத்து 2 மண் லாரிகளையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நிர்த்தனமங்கலம் பகுதியை சேர்ந்த டிரைவர்கள் ராஜகுரு மற்றும் தமிழரன் ஆகிய 2 மீதும் கீழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இது லாரி உரிமையாளர் மற்றும் மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் குறித்தும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பது குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி செல்வி எடுத்து கையொப்பமிட்டு உறுதிமொழி எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர், கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோர்
கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். தென்காசி மாவட்டத்தில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முன்னதாக ஜாதி, மதம், இனம் வேறுபாடு இன்றியும் எவ்வித அச்சமும் இன்றியும் அனைவரும் தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பான தேர்தல் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமின்றியும் மதம், இனம், ஜாதி, சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்களின்றியும் வாக்களிப்போம் என்றும் இதனால் உறுதியளிக்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வடுகப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஹரிச்சந்திரன் கடுமையான டைபோன் வகை நீரிழிவு நோயின் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ள நிலையிலும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியில் இணைந்து விளையாடியும் வருகிறார். இந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் 28, 29 ஆகிய தேதிகளில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள உலகளாவிய நீரிழிவு அவதூறு ஒழிப்பு மாநாட்டில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொள்ள இருக்கும் அவர் இந்திய அளவில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் நோய் பற்றிய புரிதலை ஏற்படுத்த மத்திய, மாநில அரசுகள் விழிப்புணர்வு கல்வியினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதில் என்னென்ன மாதிரி காட்டும்? இதில் என்னென்ன காட்டும்? இதில் வந்து நம்ம உணவு அருந்துறப்ப என்ன போடுறோமோ அது போலஸ் போடணும். இதெல்லாமே இதில் காட்டிடும். இதில் காட்டிடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை? ஒரு நாளைக்கு நம்ம இந்த மிஷின் மூலிமா எத்தனை டைம் வேணாலும் நம்ம இன்சுலின் போட்டுக்கலாம். சாதாரண உணவெல்லாம் அருந்திட்டு நம்ம பிளட் குளுக்கோஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வேல்யூக்கு தகுந்த மாதிரி இப்போ உணவு அருந்திட்டு இன்சுலின் போட்டுக்கலாம். ஆனால் இன்சுலின் போடாமல் எந்த உணவுமே உண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து அன்றாட இன்சுலின் இல்லாமல் இருக்கவே முடியாது. இருக்க முடியாது. அது உங்களோடய பயணிச்சுட்டு தான் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை காசிநாத சுவாமி திருக்கோவிலில் மார்ச் 25 புதன்கிழமையன்று குடமுழுக்கு நடைபெற உள்ளதை அடுத்து நேற்று மாலை தொடங்கிய இந்த யாகசாலை பூஜைகளில் 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் பங்கேற்று வேத மந்திரங்களை முழங்கினர். இன்று 2ஆம் கால பூஜையுடன் 2ஆம் நாள் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. சுவாமி மற்றும் அம்மனுக்கு தனித்தனியாக பிரம்மாண்டமான யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 108 அக்னி குண்டங்களில் சிறப்பு கேள்விகள் வளர்க்கப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த யாகசாலை பூஜைகளில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வழிபட்டு வருகின்றனர். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் இருக்கைக்கு அடியில் கட்டுக்கட்டாக 30 லட்சம் ரூபாய் பணம் இறந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக ஆவணங்கள் கேட்டபோது அவரிடம் எந்த ஆவணமும் இல்லை என தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் இவர் ராயபுரத்தை சேர்ந்த பனியன் நிறுவன உரிமையாளர் இமான் என்பதும் நிலம் வாங்குவதற்காக 30 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆவணங்கள் இல்லாத பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் வருடந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ரமலான் பண்டிகை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலுக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலில் நிலவி வரும் குளிர்ச்சியான சூழலை குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் பொழுதுகளை கழித்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் சுற்றுலா தலங்கள் களை கட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் வெள்ளி நீர் அருவி, ஏரி சாலை, லாஸ்கட் சாலை, பசுமை பள்ளத்தாக்கு பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளால் பாதிப்படைந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளது. சென்னை அடுத்த வண்டலூர் தாம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை மார்க்கமாக வந்த தனியார் பேருந்து ஒன்று முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் அந்த இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் இருசக்கர வாகனத்துடன் பேருந்தில் அடியில் சிக்கி பலத்த காயமடைந்தார்.
விபத்தை கண்டவர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த விசி காலனி பகுதியில் வசித்து வரும் லோடு வாகன ஓட்டுநரான சூர்யா என்பவருக்கும் அதே தொழிலை செய்து வரும் இதே பகுதியை சேர்ந்த ஜார்ஜ் பரத் பிரவீன் ஆகியோருக்கும் இடையே கேரட் லோடு அடிப்பதில் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சூர்யாவை ஜார்ஜ், பிரவீன், பரத் ஆகியோர் சூழ்ந்து கொண்டு சண்டையிட்ட போது சூர்யாவை இரும்பு கம்பியால் தாக்கியதால் படுகாயமடைந்த சூர்யா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தங்கள் பகுதியை சேர்ந்த சூர்யா இறப்பதற்கு காரணமான 3 பேர்களையும் கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என கூறி அவர்கள் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏர்வாடி